டெல்லியில கேங்ஸ்டரா இருக்கிற கமல்ஹாசனுக்கும் போலீஸ்க்கும் ஒரு கன் ஃபைட் ஏற்படுது. இதுல பேப்பர் போடுற ஒருத்தர் இறந்துறாரு. இவர் தான் சிம்புவோட அப்பா. இதனால சிம்புவை தன்னோட சொந்த மகனா நினைச்சு கமல்ஹாசன் வளர்க்குறாரு. கமல்ஹாசனோட அண்ணனான நாசரோட மகளோட தற்கொலை காரணமான ஒருத்தனை கொன்னுட்டு கமல்ஹாசன் ஜெயிலுக்கு போறாரு. அவரோட எல்லா பொறுப்பையும் சிம்புவுக்கு கொடுத்துட்றாரு. ஜெயில இருந்து வந்த அப்புறம் கமல்ஹாசனோட சிம்புவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ட்டு கமல்ஹாசனுக்கு ஒரு பொறாமை ஏற்படுது. சிம்புவுக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையில ஏற்படுற ஒரு ஈகோ கிளாஸ் தான் தக் லைஃப். டைரக்டர் மணிரத்னம், உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு நிறைய எதிர்பார்த்து போனவங்களுக்கு இந்த படம் பெரிய ஏமாற்றம் தான். கமல்ஹாசனோட டிஏஜிங், சிம்பு கமலோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இப்போ கரண்ட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப போரிங்கா போறது தெரிய வருது. இந்த படத்துல த்ரிஷா, அபிராமியோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமே ஒரு குழப்பமா தான் இருக்குது. அப்படியே போரிங்கா போயிட்டு இருக்கிற படத்தை தூக்கி நிறுத்துறது தான் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். இந்த படத்துல நல்ல சீன் அப்படின்னு எதை சொல்லலாம்னா ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் கமலுக்கும் இடையிலான ஒரு கான்வோவை சொல்லலாம்.